ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிகானி ட்ரிப்போட கண்டினியூஷன் வீடியோ தான். இங்கே வந்து ஒரு பெரிய ஃபோர்ட் இருக்குது, அதாவது கோட்டை. அந்த ஃபோர்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகர் ஃபோர்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே உள்ளே போகலாம். போகும்போது வந்து அப்படியே உங்களுக்கு இந்த ஃபோர்ட்டோட குட்டி ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ட்டை கட்டினவர் யாருன்னா கரன்சந்த் அப்படின்றவர் கட்டியிருக்கிறாரு. அதாவது ராஜ் சிங் அப்படின்றவர் இந்த பிகானீரை ரூல் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த காலத்தில். இந்த ஃபோர்ட் வந்து கிட்டத்தட்ட 500 வருஷம் முன்னாடியே கட்டினது. அதாவது 1589 இருந்து 1594 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. உள்ள உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லா உங்களுக்கு இந்த ரெட் கலர்ல இருக்குது பாருங்களேன். அது எல்லாமே உங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா ரெட் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்க ராஜஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸ். வீடே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கட்டுவாங்க. அது இல்லாம உள்ள உங்களுக்கு ஃபுல்லா மார்பிள்ஸ்ல கூட ஒரு சில ஏரியாஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்துல வரும். அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 7 கேட் இருக்குது இந்த ஃபோர்ட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்காக. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டுக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க. அந்த கேட் எல்லாமே ஈஸ்ட் சைடு ஃபேஸ் பண்ணி தான் இருக்குமாமா. அதாவது கிழக்க சைடு எப்பயுமே சன் ரைஸ் ஆனதும் கரெக்டா அந்த ஃபோர்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டி இருக்கிறாங்களாமா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லா அந்த ஊசியா இருக்குதுல, அது எல்லாமே சப்போஸ் ஏதாவது போர் வருது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மத்த யானை அதெல்லாம் வரும்ல, யானை எல்லாம் ரொம்ப கோவமா ஒரு மாதிரி மதம் பிடிச்ச மாதிரி வரும்ல, அப்படி வரும்போது அந்த மாதிரி இதுல எல்லாம் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேட்ல எல்லாம் ஃபுல்லா இந்த மாதிரி ஊசியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. உள்ள வந்து உங்களுக்கு நிறைய மியூசியம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா நிறைய பேலஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் இவங்க கும்பிட்ட சாமி அதாவது ஹிந்து டெம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் மஹால் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய உள்ள வச்சிருக்காங்க. கோல்டு ரூம் இந்த மாதிரிலாம் உள்ள எல்லாமே இருக்குது. நம்ம ஒன்னொன்னா அடுத்தடுத்து போய் பார்க்கலாம். என்ட்ரு ஆனது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்பவும் போல பிகானீர்னாலே உங்களுக்கு ஃபேமஸ் கர்ணி மாதா கோவில். உள்ள என்ட்ரு ஆனது ஃபர்ஸ்ட் கர்ணி மாதா கோவில் தான் வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம உள்ள வந்தோம்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. பைக் பார்க்கிங் நம்ம ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் கேட்டு பார்த்தோம்ல, அங்கேயே பைக் வந்து பார்க் பண்ணிட்டு வந்துடணும். கார் பார்க்கிங் மட்டும் தான் இங்க உள்ள இருக்குது. இந்த ஃபோர்ட்டுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைமிங் இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் 9 மணிக்கெலாம் இங்கே வந்துருங்க. அப்போ தான் ஃபுல்லாக சுற்றிட்டு போகிறதுக்கு மதியம் ஆகிடும், கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. அது இல்லாமல் உள்ளே வந்து நிறைய மியூசியம்ஸ் இருக்குது, அப்புறம் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸு ஐட்டம்ஸ், அப்புறம் நிறைய வால் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் போட்டுருந்துச்சு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஃபோர்ட்டோட ஃபுல் வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு மொத்தமாக அந்த வீரர்கள்லாம் அசம்பிள் ஆவாங்கள்ல, அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து அந்த ஃபோர்ட்டோட ஃபுல் வியூ அப்படி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்து முடிச்சதுக்கு நம்ம போய் டிக்கெட்லாம் எடுக்க போகலாம். இப்படியே வந்து இதில் உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா லெஃப்டில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது, அதுக்கப்புறமா தண்ணி கூட வச்சுருக்காங்க. அப்படியே வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது. ஏதாவது திங்ஸ்லாம் வேணா வச்சுக்கலாம், ஆனால் வேல்யூபிளான திங்ஸ்லாம் வைக்கக்கூடாதாம்மா. போலாமே. என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அழகா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்துட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே நிற்க கூடாதுன்றாங்க, ஏன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து உங்களோட கைடு வந்துட்டு பர்சனல் கைடு வெளியிலேருந்து ப்ரைவேட் கைடு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு குரூப்பாக வந்துட்டு இந்த ஃபோர்ட்டோட கைடே வந்துட்டு நம்ம கூட சேர்த்து அனுப்புவாங்களா, அதுக்காக வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம். அவங்க ஃப்ரீயாக வருவாங்க அந்த கைடு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கைடு வர வரைக்கும் வெயிட் பண்ணல, அப்படியே மற்ற குரூப்லாம் போனாங்களா அவங்க கூட சேர்ந்து அப்படியே உள்ளே போயிட்டோம். ஏன்னா கைடு வந்து மேக்ஸிமம் ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து கன்ஃபார்மாக கொஞ்சம் புரியாது என்னன்றது டீட்டெயிலாக. சரி நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம்.
போர்ஷன் இருக்குது. ஆமா, ஒரு போர்ஷன் முடிஞ்சு ரெண்டாவது போர்ஷன். உள்ள எல்லா பக்கமும் இந்த மாதிரி சங்கிலியிலேயே கர்டன் போட்டிருக்காங்க, ஏன்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபுல்லா வந்துட்டு ரெட் கலரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஒயிட் கலரா மார்பிளா மாத்திட்டாங்களாட்டு இருக்குது. என்ன இப்போ யாருக்காவது வந்து அந்த ஸ்பீக்கர் வாய்ஸ் இது வாங்குனீங்கன்னா எங்க இருக்கிறோமோ அந்த நம்பரை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இது ஆடியோ கைடு வரும். இந்த ஆடியோ கைடு நம்பரை வச்சு நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போய்க்குங்க. உள்ளே வந்ததும் ஒரு குட்டி தெப்பமாட்டை வந்துட்டு இருக்குது. அதுக்கு சென்டராக போயிட்டு ராஜா எதுவும் செஸ் போர்டுக்கு இது வச்சு விளையாடுவாங்களான்னு தெரியல. செஸ் போர்டு ராஜாவோ ராணியோ சென்டரா அப்படி சிலுன்னு வந்துட்டு இங்கே தண்ணி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு ஜில்லுன்னு உள்ளே உட்காந்து ஏதோ இது பண்ணுறதுக்கு போல, உட்கார்ந்து இருக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ ஏதோ ஒரு இடம் போல இது கிடையாது. உட்காந்து ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கு. ஹோட்டல் ஐ மீன் ஸ்டே பண்ற ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்ப்பூர் போனதுலயே அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ரியலான வாளுன்னு நினைக்கிறேன், கேடயம். அப்படியே சுற்றி வந்தோம்னா 5 to 10 மொத்தம் 5 ஐட்டம் உள்ள இருக்கும் போல். என்னென்ன இருக்குதுன்னு தெரில, போய் பார்க்கலாம். 5 to 10க்குள்ளே வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒயிட் கலரில் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. வெளியே ஃபோட்டோ அவ்வளோ இதாக இருந்துச்சு. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover கவர்ன்ற மாதிரி உள்ளே வர வர வந்துட்டு பயங்கரமாக இருக்குது ஜுனாகட் ஃபோர்ட்டு. அதுக்கப்புறம் ராஜ்நிவாஸ் 6 and 9 போய் பார்க்கலாம். 5 இங்கே இருக்குது. என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5th நம்பர்ல ஃபூல் மகால்னு ஒரு இடம் இருக்குது. ஃபூல்னா ஹிந்தியில வந்துட்டு ஃப்ளவர் ஆமா. இது வந்துட்டு ராணிகளோட 2 ராணி இருந்திருப்பாங்க போல. 2 ராணியோட பெட்ரூம் ஆமா. இது ஒரு ராணிக்கு வந்துட்டு இது பெட்ரூம், இன்னொரு ராணிக்கு வந்துட்டு இது பெட்ரூம் போல. உள்ளுக்குள்ள வந்துட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னது நேச்சுரல் கலர்ஸ்லேயே வந்துட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த மேலே சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட் கலரில் வந்து நிறையா பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே இன்னும் யூசேஜில் தான் இருக்குது. இந்த இது 300 வருஷம் ஆகுதா இதெல்லாம் ரெடி பண்ணி. கதவெல்லாம் அப்படியே பெயிண்டிங் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணிக்கிறாங்க. இது என்ன இடம்? ராஜ் ஹேண்ட்லூம் ஆமா. அது அப்படியே அங்க போன போல உள்ள. ஓகே, இங்க வந்துட்டு ராஜாக்கள் உபயோகித்த வால் ஒவ்வொன்றும் வந்துட்டு நம்ம ஹைட்டுக்கு இருக்குது. சாரி, எவ்வளவு வெயிட்டா இருக்கும்னு பாரு. ஸ்வாடா பதம் சிங் ஜி. பதம் தாரை தப்பட்டை இங்கேயும் உபயோகிச்சிருப்பாங்களாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கேடயம் நல்ல பாலிஷ் போட்டு வச்சிருக்காங்க. ராஜாவோட கேடயம். இங்கவர் ஷீல்ட் ஆஃப் ராவ் ஜோதா. ஜோதா அக்பர் படம் பார்த்தோம்ல, ராவ் ஜோதாஜி. அதுக்கப்புறம் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மோதிரம்ல இருக்கு. வால் பார் எவ்வளவு பெருசா இருக்குது. ஜன்னலா இருக்குது. இங்கிட்ட ஒரு கேடயம் இருக்குது. எட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள ராணி தெரிவாங்களா இல்ல நீ தெரியான்னு தெரியல. அதுக்கப்புறம் ராஜாவுக்கு விசிறின விசிறி. இது ஒரு குட்டி வாள். அதுக்கப்புறம் கைத்தடியே இவ்வளவு வளர்த்திக்கிருச்சுன்னா ஆள் எவ்வளவு வளர்த்தியா இருந்திருப்பாருன்னு பாரு. எல்லாமே ஒரு பித்தளையில வந்துட்டு பண்ணி வச்சிருக்காங்க. மகி
வராதீப் வாஸ் த மெயின் இன்சைனியா. இன்சைனியானா வந்துட்டு சிம்பிள்ஸு. இன்சைனியானா சிம்பிள்ஸு. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ராஜாவோட சிம்பிளாட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. நம்ம ஊர்ல மீன் கொடி புலிக்கொடி எல்லாம் இருந்த மாதிரி இது ஒரு சிம்பிள் போல. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறுபடியும் நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.